This video is sponsored by GenReviews.online. GenReviews.online is one of the best review portal site. நாம ஆன்லைன்ல எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் அதுக்கு ரிவ்யூ பார்க்கறது வழக்கமா வச்சிருக்கோம். ஸோ அந்த ரிவ்யூவை ரிவ்யூஸ்ல நீங்க பார்த்தீங்கன்னா அந்த பொருள் நல்லதாகவும் தரமானதாகவும் விலை குறைவாகவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஸோ நாம எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் ஒரு தடவை ரிவ்யூ பாருங்க. ஓகேங்களா? ரிவ்யூஸோட லிங்க் வேணும் அப்படின்னா என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே கழுகு மாதிரி வாழணுமா காக்கா மாதிரி வாழணுமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாழ்க்கைக்கு எப்போவுமே எடுத்துக்காட்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த எடுத்துக்காட்டு அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா கழுகாக இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பில் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். கழுகு எப்போவுமே தனியாக தான் பறக்கும். நீங்கள் அதை பார்த்துருக்கலாம். கூட்டமாக பறக்கவே பறக்காது. தனியாக பறக்கும், உயரமாக பறக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி தனியாக உயரமாக பறக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது எப்போவுமே தனித்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நம்மளை நிறைய பேர் யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாலோ இல்லை கிளாஸ் ரூமில் கேள்வி கேட்டாலோ அடுத்தவங்க சொல்லட்டும், நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலான்ட்டு இருப்போம். இல்லை யாராவது ஒருத்தர் கை தூக்குனா உடனே கை தூக்குவோம். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு பதில் தெரிஞ்சுன்னா நம்ம உடனே கை தூக்கி நம்ம பதில் சொல்லணும். அப்போ தான் நம்ம தனித்துவமாக இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கழுகு 5 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தன்னோட இரையை கரெக்டாக குறி வச்சு அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சதுன்னா இடையில எத்தனை இடர்கள் வந்தாலும் எத்தனை விஷயங்கள் அதுக்கு இடைஞ்சலாக நின்னாலும் கண்டிப்பாக அந்த கழுகு 5 கிலோமீட்டர் தொலைவிலேருந்து அதோட இலக்கை நிர்ணயித்து அந்த இடத்துல போய் கண்டிப்பாக ஜெயிக்கும். அப்படி தான் இருக்கணும் நம்மளும். நாம் ஆனால் ஒரு இலக்கை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். ஆனால் அதுக்கு இடையில ஏதாவது ஒன்று வரும். வயிற்று வலி வரும், தலைவலி வரும், காய்ச்சல் வரும், இல்லை கடன் தொல்லை ஏதாவது ஒன்று இருக்கும். நம்மளோட இலக்கு மாறிடும். அப்படி இருக்கக்கூடாது. ஏன்னா இலக்கு மாறுச்சுன்னா நம்ம ஜெயிக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நமக்கு கம்மியாயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பயம் இல்லாமல் இருப்பது. இப்போ நம்ம ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். நம்ம தொழிலே இன்னும் நிறைய பேர் பண்ணுவாங்க. அவங்களாம் பெரிய ஜாம்புவான், அவங்கள நம்ம மிஞ்ச முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். அப்படி இல்லைங்க. நம்ம யாரை வேணாலும் எப்போ வேணாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேக்கரி வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே 4-5 பேக்கரி இருக்கும். 4-5 பேக்கரி வச்சுருந்தாலும் இந்த பேக்கரி வைக்கிறவங்க மறுபடியும் இன்னொரு பேக்கரி வைக்கணும். அதே இடத்துல மறுபடியும் வைப்பான். காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவனால் ஜெயிக்க முடியும். யாரை கண்டும் அவனுக்கு பயம் இல்லை அப்படிங்கிறத அதோட இது. அந்த மாதிரி ஒரு சில குணாதிசயங்கள் இருந்தால் தான் நாமும் கழுகை போல் ஜெயிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா செத்து கிடக்கிற எந்த ஒரு இரையும் கழுகு உண்ணாது. அதாவது ஒரு கழுகு ஏதாவது ஒரு இடத்துல செத்து கிடந்துச்சு, அந்த இதை போய் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினைக்கவே நினைக்காது. ஏன் அது வேட்டையாடின உணவே அது இன்றைக்கி வேட்டையாடினதை நாளைக்கு சாப்பிடாது. ஓகேங்களா? டெய்லி அது ஜெயிக்கணும். டெய்லி அது வேட்டையாடணும். அப்போ தான் அதுக்கு பிடிக்கும். அப்படி இருக்கும்போது டெய்லி அதோட தேடல் எல்லாமே அதிகமாகிட்டு இருக்கும். ஓகேங்களா? நாமளும் அதே மாதிரி டெய்லி தேடிகிட்டே இருக்கணும். ஒன்று கிடச்சிச்சு போதும் அப்படின்னு சொல்லி நின்றக்கூடாது. அப்படி நீங்கள் எத்தனை நாள் ஓடிக்கிட்டு இருக்கீங்களோ அத்தனை நாள் உங்களோட வெற்றி வாய்ப்புகள் இலக்குகள் நிர்ணயிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கழுகும் வயசாயிருச்சுன்னு நிற்கவே நிற்காதுங்க. வயசானால் உடனே அதோட வலுவிழந்த அந்த ரெக்கைகளையும் அதோட அலகுகளையும் தனக்குத்தானே பிச்சுக்கும். அந்த ரெக்கையெல்லாம் பிச்சுக்கிட்டு அந்த அலகுகளெல்லாம் பாறைகளில் போய் மோதி அதுக்கப்புறமா அதெல்லாம் உடச்சி அது மறுபடியும் வளர்ந்து மறுபடியும் புதுப்பொலிவோட பழைய மாதிரியே நாம் வாழணும்னு நினைக்கும். நம்மளில் நிறைய பேர் அப்படி இல்லை. வயசாயிருச்சு, எனக்கு சுகர் வந்துச்சு, ப்ரெஷர் வந்துச்சு, என்னால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு மயங்கி நின்னுறோம். அடுத்தவங்க கையை எதிர்பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கழுகிட்டு இருக்கனால தான் கழுகு எப்பவுமே ராஜாவாக இருக்குது. நாமளும் கழுகை போலவே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். சரி, ஓகே. கழுகு காக்கான்னு சொன்னீங்க, காக்காட்ட ஏன் காக்காவை பற்றி நீ எதுவுமே சொல்லி அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. சிம்பிள் தாங்க. இப்போ நான் சொன்ன எந்த குணாதிசயம் காக்கா கிட்ட கிடையாது. அதனால தான் காக்கா எப்போவுமே நம்ம பெருசாக பேசுகிறதில்ல. கழுகை பற்றி மட்டுமே பெருசாக பேசுகிறோம். ஸோ நாமளும் கழுகை போல் தனித்துவமாகவே இருப்போம், ஜெயிப்போம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.